2 படம் வெற்றி அடையணும். ஒரு படம் வெற்றி அடையணும், ஒரு படம் தோக்கணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. இப்போ பராசக்தி குரூப்பை சேர்ந்தவங்க அவங்க சரி யாராக இருந்தாலும் சரி, ஜனனம் தோக்குன்னு நினச்சாலும் அது வந்து சரியான நோக்கம் இருக்காது. அவங்க ஸ்ரீலீலா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். அவங்க பேச்சை கேட்டலாம் இங்கே யாரும் படம் பார்க்கணும் யாரும் முடிவு பண்ணுறதில்ல. சார் இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக ஒரு கேள்வி, விஜய் படம்னாவே ரீமேக்கு டப்பிங் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் படம் அப்புறம் பாலாயா படத்தை வச்சு 2 பேரும் ஒன்றா வச்சு பேசுகிறாங்க. இப்போ வந்து இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் வந்து பேசுகிற லெவலில் இருக்க விஜய் சார் வந்து இது மாதிரி ஒரு 2வது ரீமேக் படம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஸ்பெயின் இருக்காது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ரீமேக் பண்ணுறது அது என்ன புதுசு இல்லை சார். எம்ஜிஆர் காலத்தில் நாளை நிம்மதியாக இருக்கட்டும், பல்லாண்டு வாழ்க, நிறைய படங்கள் ரீமேக் தான் சார். அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் அந்த படங்கள் வந்து பல்லாண்டு வாழ்க ரீமேக் தான். அது நாளை நிம்மதி ரீமேக் தான். விஜய் சார் படம் கில்லி, எத்தனை படம், நிறைய படங்கள், போக்கிரி, எல்லாமே ரீமேக் தான். அவர் புதுசாக ஒன்றும் ரீமேக் பண்ணல. அவர் நிறைய படங்கள் ரீமேக் பண்ணியிருக்காரு. இந்த படம் இது வந்து இங்கே அரசியல்வாதியாக பார்க்குற நடிகராக பாருங்கள் விஜய் சார். அவர் ரீமேக் பண்ணார், ஒரிஜினல் பண்ணார், அவர் இஷ்டம் சார். ரீமேக் பண்ணுறதுன்னு அவ்வளோ என்னமோ தேசத்துறை மாதிரியே அது ஒரு ட்விட்டர் போட்டு அதில் போட்டு ரீல்ஸ் போட்டு ஒரு படத்தை ரீமேக் பண்ணுறதும் ஒரிஜினல் கதையை பண்ணுறதும் அந்த நடிகரோட இஷ்டம், அந்த தயாரிப்போட இஷ்டம். இதில் போய் கிண்டல் போட்டுருக்கோ எல்லாம் ஒன்றும் வழியில். இது சினிமா வேறு, அரசியல் வேறு. பராசக்தி கதை நாயகி வந்து ஸ்ரீலீலா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜனநாயக படம் போய் பார்க்காதீங்க, பார்க்குறதா ஒரிஜினல் படம் போய் பாருங்கள், பாலாஜி படம் போய் பாருங்கள், உங்களுக்கு எங்கள் படத்தை தாண்டி அந்த படம் பார்க்கறதா இருந்தால் வேறு படம் போய் பாருங்க. கருத்து அவங்க ஒரு நடி எங்கள் ஆர்டிஸ்ட்டுங்க அந்த படத்தில் நடிச்சிட்டாங்க, சம்பளம் வாங்கிட்டாங்க. வாங்க சம்பளத்துக்கு அவங்க வந்து விசுவாசமாக கூப்பிட்றாங்க. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து சொல்லட்டுங்கிறேன். அதை போய் பெருசாக எடுத்துக்கூடாது. நம்ம சொல்கிறத அவங்க இந்த படத்தை பாருங்கள், இந்த படத்தை பார்க்க சொல்லக்கூடாது சார். அப்படின்னா நீங்கள் தமிழ் இண்டஸ்ட்ரியில் உங்களை லாக் பண்ணிட வேண்டியதான். தமிழ் படத்தை இந்த எங்களுக்கு பராசக்தியும் தமிழ் படம், ஜனநாயகம் தமிழ் படம். எங்கள் சினிமாக்காரனா எல்லாருக்குமே 2 படமும் ஓடணும், 2 படம் வெற்றி அடையணும். ஒரு படம் வெற்றி அடையணும், ஒரு படம் தோக்கணும்னு யாரும் நினைக்கக்கூடாது. இப்போ பராசக்தி குரூப்பை சேர்ந்தவங்க அவங்க சரி யாராக இருந்தாலும் சரி, ஜனனம் தோக்குன்னு நினச்சாலும் அது வந்து சரியான நோக்கம் இருக்காது. அதே மாதிரி இங்கே இவங்களும் இப்போ பராசக்தி தோக்கணும்னு நினைக்கவும் கூடாது. 2 வெற்றி அடிக்கணும். 2 வெற்றி அடிச்சா தான் எங்களுக்கு சினிமா துறைக்கு நல்லது. 2 படம் வெற்றி அடைய என் வாழ்த்துக்கள். அவங்க ஸ்ரீலீலா சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்க வேணாம். அவங்க பேச்சை கேட்டலாம் இங்கே யாரும் படம் பார்க்கணும் யாரும் முடிவு பண்ணுறதில்ல. நம்ம முடிவு பண்ணுறோம் எந்த படம் பார்க்கணும், எந்த படம் எத்தனை படம் பார்க்கணும், நம்ம முடிவு பண்ணுறோம். ஸ்ரீலீலாம் சொல்கிறது அதெல்லாம் விட்டுருங்க.